என்ன செய்யறது? வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க, விழுந்து கடிச்சு புடுறீங்க. எம்ஏ பிஏ படிச்சவங்க கூட தெரிய மாட்டேங்குது, சவட்டு மேனி கடிச்சு புடுறீங்க. நான் பிடிச்ச உங்களை கொல்ல வேண்டியதா இருக்கு. என் தொழில் அப்படி இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க. பாப்பா, ஃப்ரெண்டு வீல்ல காத்து கம்மியா இருக்கு, கொஞ்சம் அடிக்கிறியா? சார், இந்த வண்டிக்கு ஸ்பெஷலா காத்து அடிக்கணும். ஒரு வீலுக்கு 8 ஆகும். காசை பத்தி கவலை இல்ல, எனக்கு காத்து தான் முக்கியம். அவருக்கு முடி இல்ல, இவருக்கு முடி இருக்கு. அது அரை டிரைரு, இது டிப் டாப். சேச்சா, அவரா இருக்காது, ஒருவேளை கூட பிறந்தவரா இருக்கணும். ஆமா, அப்ப இருந்து என் முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்கியே, அப்படி என்ன என் முகத்துல அட்ராக்ஷன் இருக்கு? நான் ஒண்ணு அட்ராக்ஷனுக்காக பாக்கல, ஒரு அடையாளத்துக்காக பாக்குறேன். ஏங்க, உங்களை ஒரு சந்தேகம் கேட்கலாமா? சந்தேகம் இல்லாட்ட ஏது பொம்பளை கேளு. உங்களுக்கு ஒரு தம்பியோ இல்ல அண்ணனோ இருக்காங்களா? எல்லாருக்கும் பொதுவாக ஒரு அண்ணா இருந்தா, இப்பொழுது நம்மிடையே அவர் இல்லை. அந்த அண்ணாவை தான் எல்லாருக்கும் தெரியுமே, உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்களான்னு கேட்டேன். அப்படி யாரும் இல்ல. ஆமா, ஏன் கேக்குற? இல்ல, நேத்து உங்களை மாதிரி ஒருத்தனை பார்த்தேன், ஆனா அவனுக்கு முடியல, வழுக்க மண்ட. உலகத்துல ஒரே மாதிரி 5 பேர் இருக்காங்களாம். ஹிட்லர் மாதிரி 5 பேரு, நெப்போலியன் மாதிரி 5 பேரு, நம்ம கென்னடி மாதிரி 5 பேரு. நீ சொல்றத பார்த்தா என்ன மாதிரி ஒரு 5 பேர் பிறந்திருக்கலாம். ஆமா, நீ சொல்ற ஆளு என்ன ஒர்க் பண்றாரு? நாய் பிடிக்கிற வேலை. ஓ மை காட், வாட் ஏ பிட்டி, வாட் ஏ பிட்டி. அச்சை, என் உருவத்துல அப்படி ஒருத்தனா? நான் எவ்வளவு நன்றி உள்ள பிராணி. அதை புடிச்சு கொடுத்தாலும் சம்பாதிக்கணுமா? அந்த சோறு அவன் உடம்புல ஒட்டுமா? ஏன் சார் இதுக்கு போய் இப்படிக்கா வச்சுக்கிறீங்க? பின்ன என்னம்மா, நான் எவ்வளவு ரெஸ்பெக்டான ஆளு, போய் ஒரு நாய் பிடிக்கிறோட என்ன கம்பேர் பண்ணிட்டியே. ஓ மை காட், வாட் ஏ பிட்டி, வாட் ஏ பிட்டி. நீங்க என்ன சார் வேலை பாக்குறீங்க? 5 பஞ்சாயத்துக்கு பொதுவா ஒரு ஆபீஸ்ல இருக்கேன். 5 பஞ்சாயத்தா? அடே அப்பா. ஆமா, உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு வீலுக்கு 50 பைசா. 50 பைசா இந்தாங்க, வச்சுக்கோங்க. என்னங்க இது, 50 பைசாக்கு 50 ரூபாய் கொடுக்குறீங்க? பரவாயில்ல, வச்சுக்கோங்க. சில்லறை இல்லைங்க. அப்பப்ப காத்து வாங்கல வந்து நான் கழிச்சுக்கிறேன். வரட்டுமா? பைதா பை, கடை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது காசு வேணும்னா எனக்கு கேளுங்க, வட்டி கட்டி வாங்கி கஷ்டப்படாதீங்க. வரட்டுமா? அடிக்கடி வருவேன். ஆடு பேருக்கு அதுமா ஆத்துக்கு குளிக்க வந்துட்டு இப்படி கரையில உட்காந்துட்டு எப்படி? இறங்கி குளிடி. ஓடி குளிச்சுட்டு ஈரப்படவையோட சாமி கும்பிடணும். இறங்கி குளிடி. வேண்டாண்டி, எனக்கு கூச்சமா இருக்கு. ஏண்டி, பொம்பளைங்க தானே குளிக்கிறான், இதுல என்னடி கூச்சம்? உன்ன கடிச்சா தின்னுட போறா. இறங்கி வந்து குளிடினா. இல்லடி, நான் தனியா அங்க போய் குளிச்சுட்டு வரேன். பொன்னே, பொன்னே. ஹாய் வெலக்கட்டி, நீ எப்படியா இங்க வந்த? நல்ல வேளை அந்த சைக்கிள் காரர் இல்ல, யாரும் பார்க்கல. வா வா வா, இரு. உட்கார். உட்காரியா? ஐயோ, இன்னைக்கு பார்த்து கேப்ப களி பண்ணிட்டேனே. உனக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கல? சாப்பிடுறியா? சொல்லுயா, ஆசையா கேக்குறல்ல, சொல்லியாண்ணா. ஏயா, முத எங்க வீட்டுக்கு வந்திருக்க, பேசவே மாட்டேங்கிறிய. பேசியாண்ணா. இங்க கறி இருக்கா? இல்ல இல்ல இல்ல. இங்கே போய் சேரு. தூக்கி சுத்தியா? இது அப்புறம், முதல்ல இதை வாங்கிக்க. ஹாய், என்ன அது? இப்ப என் உடம்பெல்லாம் கறி பூசணும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் உடம்பெல்லாம் நான் இருக்க போறேன். எப்படின்னு சொல்லு. விளங்கலையே. சொல்றேன். உன் தலையில பூவா இருக்க போறேன், உன் கையில வளையலா இருக்க போறேன்,
உன் உடம்பெல்லாம் சேலையா சுத்தி இருக்க போறேன். என்னையா சொல்ற? ஆமா பொண்ணு, நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா சுத்தி வளைச்சு சம்மதிச்சிட்டாரு. நிஜமாவா? நிஜமாவா சொல்ற? உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா? பரிசுமே போட்டாச்சு. அப்புறம் என்ன? முதல்ல போய் இந்த சேலையை நீ கட்டிட்டு வா. சீக்கிரம் போ. யோ, புடவையை கட்டிட்டு வருவேன், என்ன தூக்கி சுத்தணும். டேய் பசங்களா, நீங்களா இங்கதான் இருக்கீங்களா? உன் பேர் என்னடா? பாபு. பாபு, வெரி குட். எத்தனாவது படிக்கிற? 4வது. நான் ஒரு கேள்வி கேட்பேன், சொல்றியா? இந்தியாவின் பிரதமர் யார்? தெரியாது. இந்தியாவின் ஜனாதிபதி? தெரியாது. உங்க ஹெட்மாஸ்டர் பேர் என்ன? தெரியாது. உங்க வாத்தியார் பேரு? தெரியாது. வேற யாரை தாண்டா தெரியும்? எம்ஜிஆர் தான் தெரியும். ஏன் எம்ஜிஆர் மட்டும் தெரியும்? சாப்பாடு போடுறாரு. சரி சரி, எல்லா பசங்களும் போய் விளையாடுங்க. டேய், உங்களுக்கு எல்லாம் என்னடா வேலைங்க? போங்கடா, போங்க. எல்லாரும் போயிட்டாங்க, நீ போகலையா? ஏன்யா அசடு ஒழிகிற? லவ் பண்ண போற? பண்ணயா? பொண்ணு, இந்த சேலையில் நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அவ்வளவுதானா? அப்புறம் என்ன? தூக்கி சுத்தியா? முக்கியமான வேலை இருக்கு. என்ன பொண்ணு? நம்ம கண்ணால விஷயத்த ஊருக்கெல்லாம் கம்பெட் அடிக்க போறேன். வர? ஹாய் கருப்பாய்க்கா, எனக்கு கண்ணால வைப்பதுக்கா. கண்ணாலம் 3 நாளைக்கு பண்ணி 3 நேரமா சாப்பாடு. எல்லாரும் வந்துருங்க. ஏய், அவுத்துட்ட கண்ணூட்டிமா சொல்லிட்டு போறியே, யார் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு போடி. மாப்பிள்ளை பேரை சொன்னா உனக்கு மயக்கம் வந்துடும். இல்ல இல்ல, மசகம் வந்துடும். ஹாய் பள்ளியத்தா, எனக்கு கண்ணால நிச்சயமாயிடுச்சு. பாத்தியா, இதான் புது புடவை. என்ன கட்டிக்க போறாருல, அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. தாத்தோய், எனக்கு கண்ணாலம். சந்தோஷம். மகராசி ஆயிரும்மா. அடியே காளியம்மா, எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு தெரியுமா? இந்த வேலையில அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. சரிக்கா, எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. இதான் பரிசப்படுவேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. டேய் வாழைப்பையா, இருடா, உன் கூட விளையாடுறதுக்கு நானும் 7-8 பிள்ளைகளை பெற்று கொடுக்குறேன். இங்க முனியம்மா, எனக்கு கண்ணால நிச்சயமாயிடுச்சு. இந்த தொங்கட்ட நல்லா இருக்கா? என்ன கட்டிக்க போறாருல, அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. நல்லா இருக்கு. எந்த ஒரு மாப்பிள? எவ்வளவு பவுன் போடுறாங்க? மாப்பிள உள்ளூர் தான். 1/2 கிலோ தங்கத்துல தாலி, 6 கிலோ தங்கத்துல சங்கிலி. ஆத்தாடி, இந்த பக்கத்து பக்கத்துறிய யாரு அந்த மாப்பிள? எல்லாரும் ஒரு வாட்டி ஜோரா கை தட்டுங்க. இப்ப கேளுங்க, மாப்பிள யாருன்னு. நம்ம ஊர் திருநாவுக்கரசு சாமியோட புள்ள சம்பந்தம். யாரு? பொன்னியா? பொன்னியா செத்து கிடக்குறது? அடி பாவி, என் புடவைய பாரு, பூவ பாருன்னு சொன்னியே, என் பணத்தை பாருன்னு சொல்லலையே. தடம் பார்த்து நடக்காம தவறி விழுந்து செத்துட்டாயா பாவம். நீச்சலும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, கால் தவறி கீழே விழுந்துட்டாயா. தள்ளுங்க. பொண்ணு! என்ன பார்க்கும் போதெல்லாம் தூக்கி சுத்தியான்னு சொல்லுவிய.
பாவி பொண்ணு அது எனக்கு தானடி பொண்ணு 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 என்ன தூக்கி சுத்தியா என்ன தூக்கி சுத்தியா